ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. திராவிட ஆய்வாளர் திரு துரைக்கண்ணா இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சகோதரி. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்கள் சந்திப்பை நிகழ்த்தி இருக்கிறாரு. ஏற்கனவே தெரிவித்த விஷயங்களை தான் குறிப்பிட்டு பேசி இருக்கிறாரு அப்படின்னு இதற்கு முன்பு பேசிய தராசு ஷியாம் அவர்களும் அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டிருந்தாங்க. குறிப்பா எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை பண்பு, அங்க இருக்கக்கூடிய வாரிசு அரசியல் குறித்தும் அவர் மீண்டுமே பேசியிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த திரு எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமை என்று வந்ததற்கு பிறகு அது ஒரு பெரிய சரிவை பின்னடைவை சந்தித்து வந்திருக்கிறதுங்கிறது நமக்கு வெளிப்படையாகவே தெரிகிறது. குறிப்பாக 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் ஏற்பட்ட அந்த பின்னடைவு, சரிவு, பெரும் தோல்வி என்பது எதிர்காலத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாதோ என்கிற எண்ணத்தை அதிமுகவின் தொண்டர்களிடமும் நிர்வாகிகளிடமும், ஏன் பொதுமக்கள் வாக்காளர்கள் மத்தியிலும் உருவாக்கி விட்டது. அதனாலதான் மூத்த தலைவர்கள் 6 பேர் போய் திரு எடப்பாடியை சந்தித்து ஒன்றுபடாவிட்டால் நமக்கு வெற்றி இல்லை என்பதை வலியுறுத்தினார்கள். திரு எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாக யாரையும் சேர்க்க மாட்டேன் என்று இன்றளவுமே அந்த நிலையை தொடர்ந்து வருகிறார். இதனாலதான் கட்சியில ஒரு பெரிய ஒரு சலசலப்பு, பல்வேறு விதமான குழப்பமான நிலை இருக்கிறது. நம்ம 2017 இருந்தே பார்த்தோம். இந்த அதிமுகவிற்கு ஓரளவிற்கு துணையாக இருந்து பாரதிய ஜனதா கட்சி தான் இந்த 4.5 ஆண்டுகள் திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக தொடர்வதற்கு வழிவகுத்தது. இதை திரு எடப்பாடி பழனிசாமியை குறிப்பிட்டு நான் நன்றியுடையவனாக இருப்பேன் என்று சொன்னார். 2024 அந்த நன்றி மறந்த செயல் இடைக்காலமா வந்திருக்கு, அதை நாம விட்டுருவோம். ஆனால் இப்போதும் கூட பாரதிய ஜனதா கட்சியோடு தேர்தல் உடன்பாடு என்று ஒப்புதலை டெல்லியில் போட்டுவிட்டு வந்து இங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான மனநிலையில் இருக்கிற, சித்தாந்த எதிரி, தத்துவார்த்த எதிரி, கொள்கை எதிரி என்று பேசிக் கொண்டிருக்கிற இந்திய தேசிய காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிக போன்ற கட்சிகள் எல்லாம் அழைப்பு விடுக்கிற பொழுது திரு எடப்பாடி மீது பாஜக தலைமைக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கும்? ஆக ஒரு நம்பிக்கையற்ற தன்மை இருக்கிறது. திரு எடப்பாடி மீது அமித்ஷா உள்ளிட்ட யாருமே நம்பவில்லை. அவருடைய கடந்த கால செயல்பாடுகள், நம்பிக்கை துரோகம் செய்த விதம், இதையெல்லாம் உணர்ந்துதான் ஒரு ஆல்டர்னேட்டிவா, ஒரு மாற்றமாக திரு செங்கோட்டையனை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள் என்பது நமக்கு வெளிப்படையாகவே தெரிகிறது. இதை இன்று இதுவரைக்கும் பூடகமாக தெரிந்தது. திரு செங்கோட்டையன் அவர்கள் வெளிப்படையாகவே தெரிவித்திருக்கிறார். பீகார் தேர்தல் முடிந்து இங்கே வர இருக்கிற திரு அமித்ஷா அவர்கள் கோவையில் ஒரு 2-3 நாள், சென்னையில் 1-2 நாட்கள் தங்குவார் என்று பாஜக தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. வந்தவுடன் அவர் நிச்சயமாக இந்த என்டிஏ திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற இந்த வலுவான கூட்டணிக்கு எதிராக அதிமுக என்டிஏ ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைப்பதற்கான முன்முயற்சி அவர் எடுப்பார். ஒன்றுபட்ட வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்திருக்குமே என்றால் நிச்சயமாக பாஜகவோ வேறு எந்த கட்சியினுடைய தயவும் தேவையில்லை. அப்படி வலிமை மிக்க ஒன்றுபட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா காலத்து வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்திருக்குமே என்றால் இவர்கள் எல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகைக்கு வந்து அதிமுகவோடு நாங்கள் கூட்டணி சேருகிறோம் என்று சொல்லுவார்கள். ஆனால் இன்று கூட்டணிக்காக திரு எடப்பாடி அலைகின்ற ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. எனவே ஒன்றுபட்ட வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்குவதற்கான முயற்சியில் பாஜக ஈடுபடும். அவர்களுக்கான அந்த அனுபவம் என்பது 2017 இருந்து இருக்கிறது. என்ன நடக்கிறது என்பதை நாம பொறுத்திருந்து பார்க்கலாம் சகோதரி. நன்றி திரு துரைக்கண்ணா. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.